ஐயப்பன் அமர்ந்துள்ள கோலம் எதை குறிக்கிறது? சபரிமலை ஐயப்பன் தியானபிந்து ஆசனத்தில் அபயசின் முத்திரையிலும், திருகநாரிய பீடாசனத்தில் யோக பிராணா முத்திரையிலும், குதபாத சிரேஷ்டாசனத்தில் அபான பந்த முத்திரையிலும், அஷ்டகோண சாஸ்தாசனத்தில் யோக பத்ராசனத்திலும் அருள்பாலிக்கிறார். இப்படி 4 ஆசனத்தில் முத்திரையுடன் அருள்பாலிப்பது ஐயப்பன் மட்டும்தான். ஐயப்பன் சிவனைப் போல் தியான கோலத்திலும் விஷ்ணுவைப் போல் விழித்த நிலையிலும் அருள்பாலிக்கிறார். மன அமைதி, தெளிந்த சிந்தனை, எதையும் சாதிக்கும் மன ஆற்றல், அஷ்டமா சித்தி ஆகியவற்றை இந்த ஆசனம் தரும். யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து ஆசி வழங்குகிறார். ஒரு நொடி ஐயப்பனை கண்டாலே போது மனம் சிலிர்த்துவிடும். ஐயப்பன் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறார். அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதை ஐயப்பனின் முத்திரை குறிக்கிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா. நீங்கள் ஐயப்ப பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து சுவாமி சரணம் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். சபரிமலை ஐயப்பனின் மகத்துவம் மற்றும் யாத்திரையின் விரத முறைகளை பற்றி ஒரு முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். சுவாமி சரணம். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.